பழைய இடஒதுக்கீடு என்ன, மசோதா தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 31% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அதாவது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல 31% ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரிங்கிறது எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் அந்த இடஒதுக்கீடு போகாது. அது பியூர் மெரிட் பேசிஸ்ல வேலை வாய்ப்பும் கல்வியில இடஒதுக்கீடும் வழங்கப்படும். அது என்ன பியூர் மெரிட் பேசிஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நீட்ல ஃபர்ஸ்ட் 31% டாப் 31% ரேங்க்ல வரவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிற சீட்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது எம்பிபிஎஸ் சீட்ஸ் வழங்கப்படும். எந்த கேட்டகரி வேணா அவங்க இருக்கலாம், எந்த கம்யூனிட்டியில வேணா அவங்க வரலாம். ஓப்பன் கேட்டகரிங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை குறிக்காது. ஓகே, அடுத்து பிசி. பிசினா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இந்த இடஒதுக்கீடை கோர முடியும். அவங்களுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும். 26.5%. பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 15%, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு 3%, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1%, மொத்தத்துல 100% வந்துருது இல்லைங்களா? இப்போ இந்த மசோதா தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம், இந்த மசோதா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோட்டா சிஸ்டம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரியில நோ சேஞ்ச், பிசிக்கு நோ சேஞ்ச், பிசிஎம்க்கு நோ சேஞ்ச், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோ சேஞ்ச், எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு நோ சேஞ்ச், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் நோ சேஞ்ச். அப்ப சேஞ்ச் எங்க வந்திருக்கு? இந்த 20% மூணா பிரிச்சுட்டாங்க. எப்படி? எம்பிசி பி, அதுதான் எம்பிசி 1 இயர், அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்டோட 20% பிரிச்சுட்டாங்க. அப்ப மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இந்த மசோதானால கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. எம்பிசிங்கிற இடஒதுக்கீடு 20% இருந்துச்சு இல்லையா, அந்த 20% 10.5% எம்பிசி வி, அதாவது 1 இயர்கள், எம்பிசி கேட்டகரியில வர 1 இயர்கள், அதாவது சாதி வாரியா உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. உள்ஒதுக்கீடு எம்பிசில வர 20%ல 10.5% 1 இயர்களுக்கு, 7% டிஎன்சி சீர்மரபினர் அப்படின்னு சொல்லுவாங்க, 2.5% எம்பிசி கேட்டகரியிலே வரக்கூடிய மற்ற சின்ன சின்ன ஜாதியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படின்னு இடஒதுக்கீடு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடஒதுக்கீடுனால மற்ற கேட்டகரிஸ்ல வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எம்பிசி டிஎன்சிலையும் எம்பிசி 1 இயர், எம்பிசி அதர்ஸ், டிஎன்சின்னு கோட்டாவை பிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இந்த இருக்கிற 20% எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த மசோதாவோட விளக்கம். இது யார் யாருக்கு பொருந்தும்? கல்வி, இப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், என்ஜினியரிங் எங்க நீங்க போய் ஜாயின் பண்ணாலும் கல்வியிலையும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். அப்போ நீட் எக்ஸாம் எழுத போறீங்க பார்த்தோம்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ், நீங்க எம்பிசி கேட்டகரியில வரீங்கன்னா நீங்க 1 இயரா உங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வந்துடும். நீங்க டிஎன்சியா 7% இடஒதுக்கீடு வந்துடும். எம்பிசியில இந்த 1 இயர்லயும் வரல, டிஎன்சிலையும் வரல, மற்ற ஜாதியில எம்பிசியில வரீங்களா உங்களுக்கு 2.5% இடஒதுக்கீடு இருக்கு. அவ்வளவுதான். மற்ற இடஒதுக்கீட்டுல எந்த சேஞ்சும் கிடையாது, அது அப்படியே கண்டினியூ ஆகும்.